பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுள் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. இது ஒரு அருமையான ஒரு வசனம். எப்படின்னா, அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். இந்த 2 பேரும் வருஷந்தோறும் சீலோவுக்கு அங்கே தேவனை தொழுது கொள்ளுகிறது அவங்களுடைய வழக்கம். அப்போ இவங்க சீலோவில் வந்திருக்கும்போது அங்கே பலி செலுத்துவாங்க. பலி செலுத்திட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த அன்னாளை அந்த பெனினாள் அவளை மனமடி வாக்குவாள்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனமடி வாக்கி அவளை துக்கப்படுத்துவாள். அப்போ அவள் துக்கத்தோடு சாப்பிடாம அவள் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாள். அவன் புருஷன் எவ்வளவு அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவள் அந்த துக்கத்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போ ஒரு நாள் அவள் அந்த மாதிரி அவங்க சீலோவில் வந்திருக்கும்போது அதே போல் அவளை துக்கப்படுத்தினான். அந்த பெனினாள் அன்னாளை துக்கப்படுத்தினான். அப்போது அவள் தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த துக்கத்தை முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் அதை ஊற்றினான்னு சொல்லி அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஏலி அங்கே பிரதான ஆசாரியனாக அந்த சீலோவில் இருக்கிறாப்புல. அப்போது இந்த ஸ்திரீ அவள் போய் கண்ணீர் விட்டு அழுது அவள் வெகு நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெகு நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய வாய் அசையுது. ஆனால் சத்தம் ஒன்றும் கேட்கல. ஏலி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்திரீ ரொம்ப நேரமாக உட்காந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் சத்தம் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அவன் மனசில் ஒரு காரியம் தோன்றுது. எப்படின்னா, அந்த ஸ்திரீ நல்லா குடித்து வெறிச்சு ஆலயத்தில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம எத்தனையோ பேரை அப்படி நம்ம சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கும்போது துக்கமாக இருப்பாங்க. எதுக்காக துக்கமாக இருக்கிறாங்க என்னங்கிறது சிலருக்கு தெரியாது. அப்போது அவங்க மனசில் வேறு மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ அந்த ஏலி அப்படி தான் சிந்திச்சான். அந்த அன்னாளை அவள் குடிச்சிருக்கா வெறிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை கண்டிக்கிறத நம்ம அந்த பகுதியில் பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னால், நீ எவ்வளோ நாள் இப்படி குடித்து வெறிச்சிருப்ப, நீ அவன் குடியை அவன்கிட்டருந்து விலக்கு அப்படின்னு சொல்லி அவன் அவளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். ஆனால் அவள் சொல்கிறா, நீர் என்னை ஒரு பேலியாளின் மக்களாக நினைக்காதீங்க. அப்போ பேலியாளின் மக்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ அந்த பேலியாளின் மக்களாக என்ன நினைக்காதேயும், நான் ரொம்ப மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ. நான் ரொம்ப மனக்லேசத்தினால நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்னுடைய காரியங்களெல்லாம் நான் ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த ஏலிகிட்ட அவள் சொல்கிறா. அப்போ சொல்லும்போது அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்னு சொல்கிறாள். என்னுடைய இருதயத்தெல்லாம் நான் ஆண்டவருடைய சந்நிதியில் நான் ஊற்றிவிட்டேன்னு சொல்கிறா. அதற்கு ஏலி ஒரு பதில் சொல்கிறாப்புல. என்ன பதில் சொல்கிறாப்புனா, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுள் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ அந்த துக்கத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு அவள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் துக்கமாக இருக்கலை. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்மளுடைய காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு திருப்பியும் நம்ம துக்கமாக தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு வரலை. அந்த வராத ஒரு காரணத்தினால தான் நம்ம மறுபடியும் நம்ம துக்கமாக இருக்கோம். அந்த ஸ்திரியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
அவள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு அவள் நேரே போய் போஜனம் செய்தாள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள காலகட்டங்கள்லாம் வருஷந்தோறும் வந்து பலி செலுத்த வருவாங்க, அதே மாதிரி பலி செலுத்துவாங்க. அவள் வந்து அவளை மனமடிவாக்குவா பெரினாள். அன்னாள் துக்கத்தோடு வீட்டுக்கு சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாள். திருப்பி வந்து அவள் வீட்டுக்கு போவாள். இப்படி தான் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினதுக்கப்புறம் அவள் வந்து அதுக்கு பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் வந்து என்னுடைய காரியங்களை சந்திப்பார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கி அநேகருக்கு அநேக தேவைகள், அநேக நெருக்கங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள் இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம கேட்குறோம், தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஆண்டவர் நோக்கி தான் நம்ம போகிறோம். என்னென்னா வேறு நமக்கு மனிதர்களை நோக்கி நம்ம போனோம்னு சொன்னால் அந்த நேரங்களில் நமக்கு சில ஆறுதல்களான வார்த்தைகள் சில இடங்களில் சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி நம்மளை தூற்றிட்டு அலையக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால் என்னென்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம அதை தெரியப்படுத்தும் போது அது ஆண்டவர் நமக்கு வந்து அதை செய்வார், நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அந்த காலை நேரத்தில் நமக்கு வருமானா நிச்சயமாக நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம துக்கமாக இருக்க மாட்டோம். அந்த துக்கத்தை வந்து நமக்கு வந்து ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வந்து அந்த காரியத்தை நமக்கு எதற்காக நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம், எதற்காக நம்ம கேட்குறோம், அநேக காரியங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணலாம். அந்த காரியங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறார். எப்படின்னு சொன்னால், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக. துக்கம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. சீசர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு துக்கமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம துக்கத்தை நமக்கு சந்தோஷமாக மாற்றுகிறதற்கு அவர் நமக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம வந்து இன்னொரு நம்ம சம்பவத்தை நம்ம வாசிக்கும்போது எஸ்தர் எழுதின புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்கே வந்து ஒரு பெரிய யூதர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டாயிற்று. அப்போ ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எஸ்தருடைய சரித்திரம் உங்களுக்கு அநேகமாக வேதத்தை பற்றி அறிஞ்சவங்களுக்கு தெரியும். அது ஒரு சரித்திர புஸ்தகம். அதனுடைய காரியங்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு சொன்னால், அந்த மொர்தெகாய் ஆமான் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஆமான் வந்து ஒரு உன்னதமான ஒரு இடத்துல வந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான் ஆமான். மொர்தெகாய்ங்கிற ஒரு மனுஷன் இருக்கான். அவன் தேவனுடைய மனுஷன். அவன் தேவனுடைய மனுஷன் வந்து ஒரு அரண்மனையினுடைய வாசலில் அவன் இருக்கான். அப்போது வாசலில் இருக்கும்போது அவனுக்கு அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள் வரும்போது திருப்பி வந்து என்னென்னா, அந்த ஆமான் நினைக்கிறான் இவனை வந்து கொன்று போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அந்த மொர்தெகாயை. அப்போ கொன்று போடுறதுக்கு வந்து அவனுக்கு வந்து இவனை மாத்திரம் கொன்றது அவனுக்கு ரொம்ப அற்ப காரியமாக தெரியுது. இந்த மனுஷனை மட்டும் போய் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு உன்னதத்தில் இருக்கோம், ஒரு வாசலில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாதா ஒரு அரண்மனையுடைய வாசலில் கிடக்கிறவன், இவனை கொண்டு நமக்கு என்ன ஆகப்போகுது, இவனுடைய வம்சத்தையே, இவனுடைய குலத்தையே, இவனுடைய ஜாதியையே நம்ம இல்லாமல் ஆக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அதற்காக உள்ள திட்டங்கள் எல்லாத்தையும் தீட்டி அவன் காரியத்தை நடப்பிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு உங்களுக்கு, யூதர்களுக்குள்ளே வந்து எல்லா யூதர்களையும் வந்து ஒரு நாளை குறித்தாங்க, ஒரு தேதியை குறிச்சிட்டு அந்த தேதியில் எல்லா யூதர்களையும் நம்ம கொன்று நம்ம நிர்மூலமாக்கி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டளை பிறந்த எல்லா மனிதர்களும், அந்த யூதர்கள் எல்லாருக்குள்ளேயும் பயங்கர துக்கம் உண்டாகி அவர்களை ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அவங்க வந்து அழுது புலம்பி துக்கப்பட்டாங்க. பைபிள்னு சொல்லியிருக்கு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு அநேக பாடுகள், நெருக்கங்கள் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இருந்தாலும் அந்த துக்கத்தை வந்து ஆண்டவர் மாற்றுகிறதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்குது. அந்த சரித்திரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அதனுடைய பிற்பகுதியில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொன்னால், அப்படியே வந்து அதை ஆண்டவர் மாறுதலாக முடிய பண்ணினார். அந்த துக்கத்தை வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக மாற பண்ணினார். அவன் வந்து யார் வந்து அந்த மொர்தெகாய்க்கு எதிராக, யூத ஜனங்களுக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பின மனுஷன் அன்றைக்கி இல்லாமல் போனான்.
ஏன்னா அவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டான், அவனை கொண்டு போட்டாங்க. யாருக்காக வந்து அவன் வந்து தூக்கு மரத்தை செய்தானோ அதே தூக்கு மரத்தில், மொர்தெகாய் செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் அந்த ஆமானை தூக்கி போட்டாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த தேவனுடைய அந்த யூதர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சு. அப்போ அதே மாதிரி நம்ம அநேக துக்கங்கள், அநேக நெருக்கங்கள் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவ மக்கள் அநேக விதத்தில் நெருக்கப்படுறாங்க. எத்தனையோ ஊழியங்கள் நடத்த முடியாமல் நெருக்கப்படுறாங்க, பணத்தேவைகளினால் நெருக்கப்படுறாங்க, அநேக சத்துருக்களினால் நெருக்கப்பட்டு அவங்க வந்து ரொம்ப மன வருத்தத்துலேயும் சஞ்சலத்துலேயும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஆண்டவர் வந்து அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணறதுக்கு நமக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அந்த எஸ்தருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, களிப்பு ஆண்டவர் உண்டு பண்ணினார். அவங்க பெரிய சந்தோஷமும் களிப்பும் உண்டாயிற்று. அதே போல் அன்னாளுடைய நம்ம சரித்திரத்தை பார்த்தோம். அன்னாளுடைய சரித்திரத்தில் அவள் துக்கமாக இருந்தாள். ஆனால் ஆண்டவர் அந்த துக்கத்தை வந்து மாற பண்ணி ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து எழும்ப பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வந்து அந்த அன்னாளுக்கு கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய சந்தோஷத்தை தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இளையசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலிருந்து அருமையான ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்தோம். துக்கமாக இருந்த துக்கத்தை நீர் மாற பண்ணுகிறவர். உங்களுடைய சமூகத்தில் அவள் துக்கத்தை எல்லாம் ஊற்றிவிட்டு அவள் அதுக்கு பிறகு துக்கமாக இருக்கலை. நாங்கள் எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய காரியங்களை நாங்கள் உங்களிடத்தில் தெரியப்படுத்திட்டு நீர் செய்வீர்ங்கிற விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இந்த காலை வேளையில் உதவி செய்யுங்க. எங்களுடைய எல்லா துக்கத்தையும் நீர் சந்தோஷமாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.